ஹாய் ஹலோட பிஜிகிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நியூவான டேக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து 2 பேரோட ரெக்வெஸ்ட். 2 பேருன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம புஜிகீஸாக நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா, வேலுமணி சரவணன் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து இந்த மாதிரி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. எல்லாம் வந்து டாப் ஜேகே வச்சு போடுறாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டாப் டே வச்சு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் ரெக்கார்ட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் டாப் ஜேகே வச்சு இந்த கான்செப்டில் போட்டிருக்கிறதுனால நான் அது என்ன கான்செப்ட்னு கூட பார்த்தது கிடையாது. பட் அவங்க தான் ஒரு புஜிக்கே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மூவி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஐடியா எல்லாம் நான் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இந்த ஒன் ஷாட் வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் ஹெட்செட்டோட வந்துருங்கடா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு பயங்கரமான ரோடு சைடு தான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா அங்கே மிட் நைட் ஆக போகுது, அதனால அந்த ரோடே இருட்டாக இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் இந்த டைமில் ஒரு அழகான க்யூட்டான பையனை வந்து அந்த தெருக்கிட்ட இருக்க ஒரு கடையில் ஒரு பையன் காரில் இறக்கி விட்டு வந்து நிற்கிறான். ஸோ இந்த சைடு அந்த இறங்கின பையன்தான், சரிடா நம்ம ஏதோ வெளில ஊர் சுற்றிட்டு வந்துட்டோம், இப்போ நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, இங்கேருந்து வேறு உன் வீட்டுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், பார்த்து பத்திரமா போயிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிடுண்ணே. அப்போ அங்கே உள்ள காரில் இருக்க 4 பசங்க அதை பார்த்து சிரிக்க, இந்த சைடு அந்த பையன்தான், சரிடா ஜங்கு நீ எதுக்கு கவலைப்படுற, நான் போயிட்டு உனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், நீயும் பத்திரமா சேஃபாக போ, இந்த தெருவே ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கு மட்டும் டைம் இருந்திருந்தால் நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு போயிருப்பேன், அதெல்லாம் பரவாயில்லடா, நீ ஃபஸ்ட்டு சேஃபாக வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போகிறேன், சரியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த பையனை அவன் ஃப்ரெண்டை அனுப்பிவிட, அவன் ஃப்ரெண்டும் ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அவங்க ஊர் சுற்றிட்டு வந்து இப்போ தான் திருப்பி வீட்டுக்கு வராங்க. ஸோ ஜங்குக்கை வந்து அவன் வீட்டோட முனையில் வந்து அந்த பையன் விட்டுட்டு போயிருப்பான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து சுற்றி பார்க்குறான், தெருவே செம்ம இருட்டாக இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. அவன் பொறுமையாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். பின்னாடி அங்கே இங்கேயும் பார்த்து வந்து அவன் நடந்துகிட்ருக்கான். ஸோ அவன் நடந்து போயிட்டே இருக்கான். வந்து ஒரு சந்தை கிராஸ் பண்ணுற மாதிரி வருது. அந்த சந்து பயங்கர இருட்டாக இருக்குது. அவன் பொறுமையாக ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுற்றி பார்த்துக்கிட்டே அவன் நடந்து வர, கரெக்டாக அந்த சைடு இருக்கிற ஒரு 4-5 பசங்கள்லாம் வந்து செம்மையாக ட்ரக்ஸ் ஏற்றிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் ஜங்குக்கு வந்து டக்குன்னு அப்படி பார்த்துட்டு இந்த சைடு திரும்பிடுறான். போச்சு, இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான், என்ன இவனுங்க இப்படி ட்ரக்ஸ் அடிச்சிட்ருக்கானுங்க இங்கே இவ்வளோ பெரிய பப்ளிக் பிளேஸில், இப்போ நான் என்ன பண்ணுறது, இவங்களை எப்படியே நான் க்ராஸ் பண்ணி போகிறது, உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கே, எல்லாம் பல்காக இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே மனசுக்குள்ளேயே பேசிட்டு வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் அப்படி வேகமாக நடக்க பின்னாடியிலேருந்து அவனை விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, என்ன நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம திரும்பலாமா வேணாமா, ஓய் அப்படின்னு ஒரு டீப்பான வாய்ஸோட கூப்பிட்ற மாதிரி கேட்குது. அவன் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஸோ திரும்பி பார்த்தா அங்கே இருக்க அந்த 4-5 பசங்க அப்படியே ஜங்குக் கிட்ட எழுந்திரிச்சு வராங்க. ஸோ சரி ஜங்குக் தான், என்ன வேணும் உங்களுக்கு, நீ தான் வேணும், உன்னை தான் எங்களுக்கு வேணும், அதனால தான் உன் பின்னாடி வரும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே வந்து செம்ம போதையோடு பேசுகிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு இதெல்லாம் கேட்கும்போது வந்து டக்குன்னு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஸோ அதனால் அவன் வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க எல்லாருமே பின்னாடியே ஜங்குக்கு செம்ம வேகமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜங்குக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகிறான். ஸோ அவன் ஸ்பீடாக போய் அந்த சந்தையை அவன் கிராஸ் பண்ணிடுறான். பட் அவன் கிராஸ் பண்ண அந்த ஸ்பீடில் அவன் பின்னாடியே பார்த்துட்டு வந்ததுனால முன்னாடி ஒரு பர்சன் மேலே செம்மையாக இடிச்சிடுறான். ஒரு செம்ம மஸ்குலரான செஸ்ட்டு மேலே அவனோட ஃபேஸ் வந்து அப்படியே பம்ப் ஆகிடுது. அவன் தலையை தேய்ச்சிக்கிட்டே மேலே நிமிர்ந்து பார்க்க செம்ம ஹைட்டாக வெயிட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சன் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. சார் நீங்கள் போலீஸா ஏன் கேட்குற, இல்லை அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயந்துக்கிட்டே போய் அந்த பர்சனோட பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த பர்சனோட பனியனை வந்து செம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வந்து அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். அந்த பர்சனோட பாடி வந்து ஜங்குக்கோட ஃபிகரை அப்படியே மறைச்சிடுது. ஜங்குக் பின்னாடி போய் நின்னதும் அந்த பர்சனோட பாடி வந்து ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாகவே வந்து மறைச்சிடுது. அந்த பர்சன் வந்து அவ்வளோ மஸ்குலராக இருக்காங்க. சார் அங்கே 5 பசங்க என்னை துரத்திட்டே வராங்க, எனக்கு பயமாக இருக்குது, அவங்க ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, என் கண்ணால் பார்த்தேன், அவங்க என்னை துரத்திட்டே வராங்க, என்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக சொல்கிறான் பயந்துக்கிட்டே. அந்த சைடு அங்கே நிற்கிற பர்சன் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு, இவனுங்களாம் ஒரு பசங்கன்னு இவனை பார்த்து நீ பயப்படுறியா, நீ இங்கே நில்லு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஷுவலாக ஜங்குக்கு அங்கே நிறுத்திட்டு வந்து அவன் முன்னாடி போக இந்த சைடு அந்த ஆப்போசிட்டில் இருக்க ட்ரங்கன் பர்சன் தான், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பையனை எங்கே அனுப்பி விடுங்க, அவன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க போதையோடு சொல்ல
பள்ளீர்னு செவ்வல்லையே விடுறான் இந்த பர்சனு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். விழுந்த அடி அவ்வளோ தரமாக இருக்குது. ஸோ அவன் வந்து என்னடா நடந்தது அப்படின்னு அதை இன்னும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் அப்படி பலமாக கேட்டுது. ஸோ இந்த சைடு அந்த ரங்கன் பாய் தான், இப்போ இப்போ எதுக்கு என்ன நீ அடித்த? ஒழுங்காக ஓடிடு. இந்த வயசுலேயே ட்ரக்ஸ் எடுக்கிறியா நீனு? தூக்கி உள்ளே போட்டால் 14 வருஷம் அவன் வெளில வர. பரவாயில்லையா? குழந்தை குட்டியெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய பழக்கம். இன்னொரு வாட்டி உன்னை இந்த தெருவில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பர்சன் வந்து கையை ஓங்குறான். அவன் ஓங்கின பயத்தில் அங்கேருந்து எல்லாருமே வந்து வந்த வேகத்தில் திருப்பி வேகமாக பின்னாடி போயிடுறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அந்த பர்சன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக பார்த்துட்ருக்கான். அந்த பர்சன் அப்படி ஒரு அப்சஷனோடு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ மாசாக இருக்குது அந்த பர்சன் பேசுகிறது, இப்போ அடித்தது, அவர் நடத்துக்கிற பிஹேவியரு, அவுட்ஃபிட், அவரோட பாடி ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க இந்த சைடு அங்கே இருக்க அந்த பர்சனை வந்து திருப்பி ஜங்குக்கு பார்த்துட்டு கிட்ட வராங்க. யார் நீ? இந்த டைமில் எங்கேருந்து வர நீன்னு? உன் வீடு எங்கே சொல்லு, நான் உன்னை விட்டு போகிறேன். அது சார் என் வீடு ஏதோ இந்த 3 வீடை தாண்டி போனால் வந்துடும், நானே போய்க்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப க்யூட்டாக சொல்ல பப்பி ஐஸோட ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்துட்டு இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான், 3 வீடு தள்ளியா? நீ ஜான் மேன்ஷனையா சொல்கிற? ஆமாம், ஜான் மேன்ஷன் தான், நான் மிஸ்டர் ஜானோட பையன் அப்படின்னு அவன் க்யூட்டாக சொல்ல இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து ஒரு வைட் ஐஸோட அந்த பையனை பார்த்துட்டு, அப்போ நீ ஜங்குக்கா? ஆமாம், நான் ஜங்குக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போவே நினச்சேன் இந்த முயல் மூஞ்சை பார்க்கும்போதே இதுவாக தான் இருக்கும்னு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போக இந்த சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து அந்த பர்சனோட ஷோல்டரை வந்து தட்டிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? உன்னை யாரும் எங்கேயும் கூப்பிட்டு போகல, உன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். என் வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ தைரியமாக வரீங்க? உன் வீட்டுக்கு நான் வராமல் இப்போ நான் யார் வீட்டுக்கு போக சொல்கிறேன்? இல்லை புரியல, நீங்கள் யார்? நான் யாருன்னு தான் தெளிவாக சொல்கிறேன், என் முதல்ல வீட்டுக்கு வா, உங்கள் அம்மா அப்பாவே தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறான் அவ்வளோ டீப்பான வாய்ஸோடு சொல்லிவிட்டு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவனும் ஒரு கன்ஃபியூசிங்கான லுக்கோடு வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்துட்டு அவனும் வந்து வரான். ஸோ 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதும் இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, இன்னொரு வாட்டி நீ ஊர் சுற்ற போகிறேன்னு கேட்டு பாரு, உன்னை அவ்வளோதான் மண்டேலும் கொட்டிடுவேன். போயிட்டு எத்தனை மணிக்கிட்டா வரேன்? இதுதான் வீட்டுக்கு வர டைமா? வீட்டில் உனக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? சாரி பாட்டி, அவன் ஏதாவது பண்ணியிருந்தா சாரி, அவன் எங்கே நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து அவங்க அம்மாவையும் தேவையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். ஸோ இந்த சைட்டே தான், அது ஒன்றும் இல்லை அத்தை, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை முனையில் விட்டு போயிட்டாங்க போல். இவன் அந்த சந்தை க்ராஸ் பண்ணி வர்றதுக்குள்ளே அங்கே இருந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க பசங்க இவன் பின்னாடி துரத்திட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் பயத்தில் வேகமாக வந்து ஏன் மேலே வந்து இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் யாருன்னு பார்த்தேன். அப்போவே எனக்கு டவுட் வந்தது, ஜான் அங்கிள் மூஞ்சி மாதிரியே இருக்குன்ட்டு. அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்டயே கேட்டேன், நீ ஜான் மேன்ஷன்லையா இருக்குன்ட்டு. அப்புறமா தான் அவன் சொன்னான், நான் மிஸ்டர் ஜானோட பையனை. அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவன் ஜங்குக்னு அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து அது எதுவுமே கண்டுக்க மாட்டே அப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட்டே ஜங்குக்கு பார்த்துட்டு ஐப்ரோஸை ரேஸ் பண்ண ஜங்குக்கு வந்து டக்குன்னு திரும்பிடுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், உன்னை வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணுற, இதுக்கு தான் இந்த டைமுக்கு வராதன்னு சொல்கிறேன், ஒன்று அவனுங்க கூட வீட்டுக்கு போயிட்டுருக்க வேண்டியதானே, இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், அதுவும் அவங்க வீட்டுக்கு கூட வந்து உன்னை விட்டு போகாமல் அப்படியே விட்டு போயிருக்காங்க முனையில். இல்லைம்மா, அவனுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் டைம் ஆகிடுச்சுன்னா அவன் கூடவே போய் தொலைய வேண்டியதானே, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா இப்போ என்ன பண்ணுறது, நல்ல வேலைட்டே அங்கே இருந்தான். ஆனால் அம்மா, இவர் யார்? இவர் யாரா? இவன் தாண்டா உன் முறை பையனா? இவரா மாமாவோட பையன்? ஆமாம். ஆனால் நான் இவரை பார்த்ததே இல்லையே. அவன் தான் மிலிட்ரிக்கு படிச்சிட்ருக்கான்ல, அவன் ஆல்ரெடி மிலிட்ரியில் இருக்கிறதுனால அவன் வீட்டுக்கு வராதே அதிசயம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் லாங் லீவ் எடுத்து இங்கே வந்திருக்கான். அவனை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கலாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தால் அதுக்குள்ளே அவனை ஒரு சண்டை போட வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஃபேஸோட டேவை பார்க்க, டே வந்து ஒரு காமான ஃபேஸோட ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான், சரிம்மா நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சாரி கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மாவோட சீக்ஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணிட்டுட்டே வந்து திரும்பி பார்த்துட்டு, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக மேலே ஓடி போயிடுறான். ஸோ இந்த சைட்டே வந்து அவன் போகிறத பார்த்துட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து சிரிக்க இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், அவன் அப்படி தான்ப்பா, வளர்ந்தது தான் 23 வயசாகுது, ஆனால் குழந்தை இன்னுமே குழந்த மாதிரி தான் இருக்கான்.
பரவாயில்ல அத்தை விடுங்க. குழந்த மாதிரி இருந்தால் தானே அவனுக்கு அழகாக இருக்குது. இவன் இத்தனை வயசுலையும் குழந்த மாதிரி இருந்தால் தான் அவன் மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. இவன் எங்கே இருந்து டெரராக ஆக போகிறான், இவனை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல ஜங்குக்கோட அம்மாவும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் ரூமில் போயிட்டு ஏன் முறை பையனா, அட கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆல்ரெடி அவனை நான் இப்படி சைட் அடிச்சிட்ருக்கேன். எப்பா அவனோட பைசப்ஸும் ஆப்ஸும் அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டில் பயங்கரமாக இருக்கான். இப்படி வலியிறியா ஜங்குக்? ஒரு பொண்ணு கூட இப்படி நீ வளைஞ்சது இல்லையாடா, ஒரு பையனுக்காக இப்படி வலியிறியா அப்படின்னு அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட்டே வந்து ஜங்குக்கோட ரூமை பார்த்துட்டு போய் பேசலாமா, இல்லை நம்மக்கிட்ட பேச மாட்டான், பரவாயில்ல போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாக் பண்ண உள்ளே வந்து ஜங்குக்கும் வந்து கதவை திறக்கிறான். ஸோ ஆப்போசிட்டில் டேவை பார்த்து தான் அவனுக்கு செம்ம ஷாக்கு. அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட டேவை பார்க்க இந்த சைட்டே தான் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே வரலாமா, வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ண டேவாக வந்து உள்ளே வந்துட்டு பொறுமையாக அந்த பெட்டில் உட்காடுறான். என்னாச்சு மாமா, ஏதாவது கேட்கணுமா? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னது மாமா? வந்து என் முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி அவனோட பிளேஸ்க்கு முன்னாடி பெட்டை டேப் பண்ண ஜங்குக்கும் வந்து பொறுமையாக போய் ஒபே பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறான். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நான் இதை எதுக்கு உங்ககிட்ட வந்து தனியாக சொல்கிறேன்னா, நீ கீழே எல்லோரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திடக்கூடாது, அதனால தான் நான் இப்படி தனியாக சொல்கிறேன். அசிங்கப்படுத்திடக்கூடாதா? அப்படி என்ன மாமா? அது நான் இப்படி லாங் லீவ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஏன் இங்கே வந்தேன்னா உன்னை பார்க்குறதுக்கு தான். என்ன பார்க்குறதுக்கு? ஏன் மாமா நீங்கள் மிலிட்ரி லீவ் எடுத்துகிட்டு வரணும்? அது இது வரைக்கும் நீ என்னை பார்த்தது இல்லைல்ல. நான் உன்னை சின்ன வயசில் பார்த்தேன், நீயும் என்னை அப்போ தான் பார்த்துருப்ப. இப்போ என்ன உனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்காது. பட் எனக்கு வயசாகிடுச்சு, உனக்கும் வயசாகிடுச்சு, அதனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அம்மா அப்பா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீப்பான வயசாடி இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்த சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ ஷாக்கிங்காக டே வந்து பார்க்குறான். என்னது கல்யாணமா? ஆமாம், இதில் உனக்கு விருப்பம் இல்லைனா இப்போவே என்கிட்ட சொல்லிவிடு, அப்போ தான் நான் உங்களை சொல்ல விடாமல் தடுக்க முடியும். இல்லைனா நீ கீழே வந்து பேந்தன்னு முடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் இங்கே வந்து உங்ககிட்ட தனியாக சொல்கிறேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக பேசுகிறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு பெருமூச்சு விட்டு, மாமா கொஞ்சம் அவசரப்படாமல் பேசுங்களேன் மாமா, உங்களுக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கா? என்ன வெறுப்பேத்துறியா? இல்லை நான் நார்மலாக தான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, நீ டக்குன்னு சொன்னேன்னா நான் கீழே போயிடுவேன். அதுக்கு தான் ஒரு ரூமில் இவ்வளோ நேரம் உட்கார்றதுக்கு கூட எனக்கு பெர்மிஷன் இருக்கான்னு தெரியல, அதனால். அதெல்லாம் இல்லை மாமா, நீங்கள் உட்காருங்க, பேசணுன்னா பேசுங்க, நான் என்ன சொல்ல போகிறேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா நான் மாமா என்ன பேச விடுங்க மாமா. சரி பேசு. அது நான் உங்களை பார்த்த உடனேமே பிடிச்சிருச்சு. நான் பார்த்த உடனேலேருந்து இப்போ வரைக்கும் சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு நினச்சேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பட்டுன்னு ஓப்பனாக சொல்லிடுறான். ஸோ சைட்டே வந்து ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லை ஏதோ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஏன் சொந்தக்காரன் தானே எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சுத்தமாக உங்களை அடையாளமே தெரியல. ஏன்னா அப்போது குச்சி மாதிரி இருப்பீங்க, இப்போ நல்லா இவ்வளோ பல்க் ஆகிட்டிங்களா, அதான். ஆனால் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் வெக்கமே இல்லாமல் அவ்வளோ க்யூட்டாக வந்து சொல்லு. இந்த சைட்டே வந்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு வந்து திரும்பிடுறான். என்னாச்சு மாமா? அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடி? நான் ரெடி. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கும் வந்து ஒரு சாஃப்டான ஐஸோட டேவோட கையை பிடிச்சிட்டு, என்னது மாமா? அது நீ நினைக்கிற மாதிரி ஏதோ நார்மல் வேலை செய்கிறவன் இல்லை, நான் மிலிட்ரியில் இருக்கேன். நான் எப்போ போவேன் எப்போ வருவேன் நானே தெரியாது. மாமா ஏன் இப்படி பேசுகிறீங்க? இது என் வேலை ஜங்கு, நான் அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். என்னை நம்பி கல்யாணம் பண்ணுறேன்னா கல்யாணம் பண்ணு, இல்லை உனக்கு இதில் நம்பிக்கை இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா நீ பண்ண வேண்டாம். உன் விருப்பம் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. அதனால தான் நான் உங்ககிட்ட தெளிவாக கேட்குறேன். உன் கூட என்னால் 24/7 இருக்க முடியாது. நான் உன்னை நிறைய இடத்துல தனியாக விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீ யோசிச்சுட்டு சொல்லு. நீ ஒன்றும் அவ்வளோ அவசரப்பட்டு சொல்ல தேவையில்ல. பார்த்த அப்பியரன்ஸில் உடனே சைட் அடிச்சிட்டேன்றதுக்காக லைஃப் லாங் அவங்க கூட இருந்துட முடியுமா? யோசிச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே வந்து கொஞ்சம் மெச்சூராக அவ்வளோ டீப்பான வாய்ஸோடு சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு சாஃப்டான ஸ்மைலோட, நீங்கள் என் கூட இருக்க மாட்டீங்க தான், ஆனால் நீங்கள் திருப்பி என்கிட்ட தானே வருவீங்க. நான் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்ல, அது நீங்கள் வராமல் போவீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் லைஃப் லாங் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்.
நீங்கள் போகிறப்பெல்லாம் உங்களை தேடுவேன், உங்களை மிஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்தோடனே உங்களை கொஞ்சம் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பேன். உங்களை எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். என்னை நம்புங்க, நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் எப்போ வருவீங்க, வந்துடுங்கன்னு அடம்லாம் பிடிக்க மாட்டேன். நீங்கள் வர வரைக்கும் பொறுமையாக குட் பாயாக வெயிட் பண்ணுறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக கேட்க ஒரு டோ ஐஸோட டேப் பார்த்துட்டு இந்த சைட் டேக்கு வந்து அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு சிரிப்பு வருதா, அவன் ஜக்குக்கு பார்த்து லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, என்ன நீ பார்க்க தான் இவ்வளோ முயல் குட்டி மாதிரி குழந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ மெச்சூராக பேசுகிற. அதெல்லாம் அப்படி தான், மெச்சூராக இருக்கும்போது மெச்சூராக தானே இருக்கணும். அப்புறம் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் குழந்த மாதிரி பேசினா உங்களுக்கு கோவம் வரும் தானே. அதனால தான் எனக்கு நீங்கள் வேணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அவன் வந்து அவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ லவ்ஃபுல்லான வாய்ஸில் சொல்லிட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து ஒரே இழுப்பில் ஜங்குக்கு பிடிச்சி அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான் ஒரே புல்ல. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோடட்டே பார்க்க இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ்லாம் அவன் வந்து ஜங்குக்கூட வயசில் டைட்டாக பிடிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு லைட்டாக மூன் பண்ணிட்டு, மாமா ரொம்ப டைட்டாக பிடிக்கிறீங்க மாமா, உங்கள் வெயிட்டுக்கு என்னை பிடிச்சா எனக்கு தாங்காது, வலிக்குது. நான் இப்படி பிடிச்சதே உன்னால் தாங்க முடியல, இன்னும் நீ தாங்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாம் எப்படி தாங்குவேன்? என்னது மாமா என்ன பேசுனீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பப்பி சொல்லிட்டே பார்த்துட்டு கேட்க அவனோட சீக்ஸ் எல்லாம் செம்ம ரெட்டாகுது. இந்த சைட்டே வந்து ஸ்மைக் பண்ணிட்டு, நீ இவ்வளோ மெச்சூராக எனக்காக பேசுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் உன்னை தேடி திருப்பி வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சதே உன்னை லவ் பண்ணுறன்றதுக்காக தான். என்னது என்ன மாமா சொல்கிறீங்க? சின்ன வயசில் உன்னை பார்த்தேன், அப்போவே பிடிச்சிருச்சு, அப்போத்துலேருந்து லவ் பண்ணுறேன். மிலிட்டரியில் இருக்கணும்லாம் சும்மா இருக்கேன், நான் நினச்சிட்ருக்கேன். உங்கள் ஃபோட்டோவெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துட்ருப்பேன். எப்படா இந்த முயல் குட்டி கூட திருப்பி சேர்ந்து வாழ முடியும், எப்போ அந்த ஃப்யூச்சர் ஸ்டார்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் உனக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் நான் இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணி சொல்லலை. அப்புறம் கடைசியில் அம்மா அப்பாவே ஒரு முடிவு எடுத்து இதை என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் ஒரு லாங் லீவ் எடுத்துகிட்டு நானும் வந்தேன். இன்னும் 1 மாதத்தில் நான் திருப்பி போயிடுவேன். அதனால தான் டக்குன்னு கல்யாணத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. உனக்கு ஓகேனா நாளைக்கு கல்யாணம், உனக்கு ஓகே இல்லைன்னா நான் நாளைக்கே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டா வந்துட்டே ஒரு ஃபேஸை கப் பண்ணிட்டு, உங்களுக்காக நான் எப்போவுமே இருப்பேன், நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் எல்லாமே நான் என்னால் இப்படி இருக்க முடியும், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், உங்களுக்காக நான் எப்போவுமே துணையாக இருப்பேன், ஓகேவா? நான் அப்பப்போ கொஞ்சம் சைல்டிஷாக நடந்துப்பேன் தான், அதுக்குன்னு என்ன கத்திடாதீங்க. அப்புறம் நான் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எப்போ என் கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எப்போவுமே நான் உங்கள் கூடவே இருப்பேன், சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ உங்களை பார்த்தப்ப எனக்கு லவ் பண்ணணும்னு தோணலை. ஆனால் உங்களை சைட் அடிப்பேன். பட் இப்போ உங்களை பார்த்த ஒன்றுமே லவ் பண்ணிட்டேன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. ஆட்டா பாவி, அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா? தெரியல, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. லவ் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ மொக்கையாக யாரும் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கடா. நீங்கள் மட்டும் ரொம்ப கிராண்டாக கன்ஃபர்ஸ் பண்ணிங்களா? இப்போதைக்கு என்னால் பண்ண முடியலடா பண்ணி, பட் சீக்கிரமாக நான் பண்ணுறேன், ஓகேவா? நம்ம இப்போ கீழே போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழகாக மண்டே டேட்டாவும் வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, நானும் உன் கூட எப்போவுமே இருப்பேன், நீ எதை நினச்சும் பயப்பட தேவையில்ல, உனக்காகவே நான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அங்கே சர்வே பண்ணி நான் இங்கே திருப்பி வந்துடுவேன், உனக்காக எப்போவுமே நான் வருவேன், சரியா? ஓகே அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக சொல்லிட்டு டோ ஐஸோட டேவை பார்த்துக்கிட்டே அவன் ஐஸ்குள்ளே அவ்வளோ லவ் இருக்குது. டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட ஐஸ்லையுமே அவ்வளோ லவ் இருக்குது. அவன் வந்து ஒரு லவ்ஃபுல்லான ஐஸோட ஜங்குக்கு பார்த்துட்டு அவன் எதை பற்றியும் வச்சுக்காமல் ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணி அவனோட ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறான். அந்த கிஸ்ஸில் அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் தெரியுது. ஸோ ஜங்குக்கும் அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணி செம்மையாக ஃபீல் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என்னது இப்படி நீங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்கும்போது, எப்போ நீங்கள் என்னை விட்டு போகும்போதும் இந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. விட்டுட்டு போகும்போதுன்னு சொல்லாத ஜங்கு, வேலைக்கு போகும்போதுனே சொல்லு, நான் உன்னை என்றைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். கேட்க கிரிஞ்சாக இருந்தாலும் அழகாக இருக்குமாம்மா அப்படின்னு அவன் டீஸ் பண்ணிட்டே சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஷாக்கிங்கான லுக் கொடுத்துட்டு, இவ்வளோ கேவலமாக நீ என்னை கலாய்ப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறடா. அதெல்லாம் அப்படி தான் மாமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக டேவோட ஆம்சை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே கீழே போக, டேவாக வந்து ஒரு டன்னான லுக்கோட ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு அழகான ஸ்மைலோட அவன் ஜங்குக்கு அட்மையர் பண்ணிக்கிட்டே வந்து வரான். ஸோ 2 பேரும் வந்து கீழே வராங்க. ஸோ 2 பேரும் வந்து அவங்களோட ஆன்சரை சொல்ல பேரண்ட்ஸும் வந்து ஹாப்பியாக அவங்களுக்கு மேரேஜும் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இந்த சைடு இந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு பையன் அவ்வளோ பெரிய மேன்ஷனில் உட்காந்து வந்து தனியாக ஒரு ஹாலில்
கவுச்சில் உட்காந்து அவன் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுட்ருக்கான். வயசுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனோட ஃபேஸில் ஒரு அழகான ஹாப்பி ஸ்மைல் இருக்குது. ஸோ இந்த சைடு வேறு யாரும் இல்லை, அது ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக்கு வந்து ஃபோனில் வந்து டேவோடைய ஃபோட்டோவும் அவனோட ஃபோட்டோவும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, மாமா ஐ மிஸ் யூ ஸோ மச். நீங்கள் போய் 1 மாதம் ஆகுது மாமா. இதில் லாஸ்ட் 2 நாளாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. என்னையும் ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப பயம் அதிகமாகுது மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? மிஷின் எப்படியே போயிட்டுருக்கு? உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எதுவுமே எனக்கு தெரியல மாமா. ரொம்ப பயமாக இருக்குது. எப்போ வருவீங்க மாமா? 1 மாதம் நீங்கள் இல்லாமல் இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளாவது நீங்கள் திருப்பி வந்துட்டு போனால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நான் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் மாமா. வந்துடுவீங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னை எவ்வளோ அழகாக மீட் பண்ணி, அவ்வளோ மொக்கையாக லவ்வை கன்ஃபஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ கிராண்டாக உங்கள் லவ்வை என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி, இவ்வளோ லவ் கொடுத்து இது வரைக்கும் என்னை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்க. 1 இயர் ஆக போகுது. இன்னுமே அந்த லவ் குறையல. தினமும் அது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த 1 இயரில் நீங்கள் ஒரு 2 மாதம் கிட்ட தான் என் கூட இருந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தப்பு எதுவும் பண்ணல. நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டீங்க, உன் கூட என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நான் அடிக்கடி போயிடுவேண்ணா. ஆனால் நீங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. நல்ல வேலை நீங்கள் அடிக்கடி வீடியோ கால் போடுறீங்க. அதுவும் இல்லைன்னா அவ்வளோதான், என்னால் இங்கே இருக்கவே முடியாது. இங்கேருந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போகணுன்னு நினச்சா கூட அங்கே போனால் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. அதனால் நீங்கள் எப்போயாவது வந்துடுவீங்கன்னு நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன். எப்போ மாமா வருவீங்க? உங்களை நான் திருப்பி பார்க்கணும். நம்மளோட டேவை நம்ம திருப்பி கொண்டு வரணும். உங்கள் கூட பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போ மாமா வருவீங்க அப்படின்ட்டு அவன் கதவை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவனோட கையில் வந்து அவனோட ஃபோனில் அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டே அழுதுட்டுருக்கான். அவன் வந்து ஸ்னிஃப் பண்ணிக்கிட்டே அவன் ஃபோனை வந்து பார்க்குறான். ஸோ அவன் டக்குன்னு அவன் ஃபோனை பார்க்குறான். அந்த டைம் இந்த சைட் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. ஸோ கதவு திறக்கிற சத்தம் கிட்ட தான் ஜங்குக்கு வந்து பட்டுன்னு திரும்பி பார்க்க ஆப்போசிட்டில் வந்து அவ்வளோ டயர்டாக வந்து உள்ளே வரான். ஸோ டேவை பார்த்ததும் ஜங்குக்கு வந்து கனவா நிஜமா அப்படின்ட்டுருக்கு. அவன் வந்து எவ்வளோ நம்ப முடியாத மாதிரி வந்து அவன் கதவு கிட்ட பார்த்துட்ருக்க. இந்த சைட்டே தான் ஜங்குக்கு பார்த்துட்டு அவன் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த ஸ்மைல் டக்குன்னு அவனுக்கு வந்து ஃபெய்ட் ஆகிடுது. அவன் வந்து டக்குன்னு அவனோட லக்கேஜ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வேகமாக ஜங்கு கிட்ட வந்து முட்டி போடுறான். பேபி இப்போ எதுக்குடா அழுவுற? என்னாச்சு? யார் என்ன பண்ணா? எதுக்கு தனியாக உட்காந்து அழுதுட்ருக்க? ஃபோனில் யார் கால் பண்ணி திட்டினாங்களா? அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு, என்கிட்ட சொல்லு. அம்மி நீங்களா? நீங்கள் உண்மையாக வந்துட்டீங்களா? இல்லை முன்ன மாதிரி இது என்னோடய இமேஜினேஷன் தானா? பேபி நான் தான்டா வந்திருக்கேன். இப்போ எதுக்கு நீ அழுவுற? இங்கே வா, நீ அப்பி கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ஜங்குக்கு. அவன் வயசு டிக்கெட் இழுத்து வச்சு. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு வந்து இது போதோண்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்து செம்ம டைட்டாக டேவோட வயசிட்ட பிடிச்சி கிட்ட எடுத்து அவனோட ஃபேஸாக டேவோட ஆப்ஸில் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு அவன் வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பேபி நான் தான் வந்துட்டேனடா, எதுக்குடா இப்போ அழுவுற? அம்மா எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா மாமா? 1 மாதம் நீங்கள் இல்லாமல் நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் வந்து 2 நாள் நீங்கள் எனக்கு ஃபோன் போடலன்னு நினச்சதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் எதோ நினச்சி பயந்துட்டேன் மாமா. நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. இந்த கேப்டர் மிஸ்டர் கிம் டயாங் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போகிறேன்? எனக்கு எந்த காயமும் படக்கூடாதுன்னு நான் வந்து உனக்காக என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னை பார்த்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கேன் மாமா. இருந்தாலும் நான் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். அப்படின்னா அவன் வந்து ஒரு டியரியான ஐஸோட டேவை நிம்மதி பார்த்துட்டே சொல்ல, டே வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஸோ ஏன்டா எதுக்கடா இப்படி அழுகுற செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான் நச்சுன்னு. அம்மா என்னடா, நான் தான் இங்கே இருக்கேன்ல, இப்போ எதுக்கு அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் டியர்ஸ் எல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு, உன் மாமா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், என் கேப்டன் கிம் டயாங் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டானே. அப்புறம் ஏன் பயப்படுற? இருந்தாலும் ஃபோன் வரலான்றப்போ ரொம்ப மாமா. பயப்படாத பேபி, நீ எப்படி ஸ்ட்ராங்கான புருஷனை நினச்சி நீ ஏன் பயப்படுற? எனக்கு எதுவும் ஆகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் கூடாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க யாருக்குமே எதுவும் ஆகக்கூடாது. ஓ
ஸ்வீட் ஹார்ட். யாருக்கும் எதுவும் ஆகாது, எனக்கும் எதுவும் ஆகாது, சரியா? நான் போனாதான் இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் நான் காப்பாற்ற முடியும். உன்னை ஒருத்தனை விட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை எவ்வளோ தேடுறேன் தெரியுமா? நான் என் மைண்டை கஷ்டப்பட்டு டைவர்ட் பண்ணிகிட்ருக்கேன் பேபி. உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் எப்படியாவது டைவர்ட் பண்ணி அங்கே வேலையை நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனாலேயே நான் எப்படியோ ட்ரை பண்ணி டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தூங்கும் போது என்னால் தூங்கவே முடியல. என் மனசுக்குள்ளே நீ தான் இருக்க தெரியுமா அபி? நானும் எவ்வளோ தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த ஹார்டான ஜஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே படுக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே க்யூட்டாக சொல்கிறான். ஃபேஸ் அவ்வளோ பஃபியாக இருக்குது, சீக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு அவனை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அவனுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். அவன் வந்து பிடிச்சி எடுத்து அவ்வளோ ரஃபாக கிஸ் பண்ணுறான், அவ்வளோ லவ்வாக காட்டுறான், எவ்வளோ மிஸ் பண்ணான்னு காட்டுறான். ஸோ அந்த சைட்டே வந்து பொறுமையாக அவனை அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் மேலே ஓவர் ஆகி வந்துட்டு அப்படியே அந்த கிஸ்ஸில் வந்து பேக் ஆஃப் ஆக, டேய் எதுக்குடா அப்படி கிஸ் பண்ணுறேன், உதடா என்னது அது? மாமா எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்குன்னு இப்படியாடா? நானே இப்படி பண்ணதில்லை. யார் நீங்கள் தானே? நம்பிட்டேன். சரி அப்பப்போ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோயேன். அப்பப்போவா? ஒரு கண் என்ன நிமிர்ந்து பார்த்துடக்கூடாதுன்னு தானே சொல்லுவீங்க? அதெல்லாம் அப்படி தானே. பின்ன ஒரு கேப்டனோட பொண்டாட்டியே ஒருத்தன் கண்ணை நிமிர்ந்து பார்த்துருவானா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அவங்கள போய் கொலை பண்ணுங்க. என்ன பிடிச்சி எதுக்கு பனிஷ் பண்ணுறீங்க? திருப்பி நீ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு தான் பனிஷ் பண்ணுறேன். அது அன்றைக்கி ஏதோ தெரியாமல் தானே க்ராப் டாப் போட்டேன். அது எப்படி நீ போடுவேன்? இது எந்து, இது ஏன் எடுப்பு? நான் தான் இதில் இக்கி கொடுப்பேன், நான் தான் இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எப்படி இதை மற்றவங்க பார்க்க முடியும்? சரி இனிமேல் போடல, சாரி, கோவப்படாதீங்கன்னு சொல்லணும்ல. இப்படியே ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. வந்த வேகத்தில் எப்படி பதட்டப்பட வச்சுட்ட பாரு. எவ்வளோ ஆசையாக லவ்வோடு வந்து கொஞ்சலான்னு பார்த்தா இப்படி பதட்டப்பட வச்சுட்டேன். என்ன உங்களை நினச்சி தானே அழுதேன். நானும் சும்மாவே உட்காந்து அழுதுட்ருக்கேன். இந்த மாதிரி நான் பார்க்கும்போது ஒரே ஒரு வாட்டி அழுதுருக்கேன். நான் பார்க்காதப்போ நீ எத்தனை வாட்டி அழுதுருப்பேன் இந்த ஒரு மாதத்தில்? நிறைய வாட்டி. ஏன் பேபி அப்படின்னு சொல்லிட்டே வந்து செம்ம டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்க. ஜங்குக்கும் வந்து அவ்வளோ சேடான ஒரு ஸ்மெல்லோட அவன் டேவை பேக்கப் பண்ணுறான். டேவோட ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்து இன்ஹேல் பண்ண, ஜங்குக்கோட ஸ்மெல்லையும் டே இன்ஹேல் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, அபி திருப்பி போயிடுவீங்களா? 2 நாள் கழிச்சு. 2 நாள் கழிச்சா? ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் கையை காட்டுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்போ தான் அவன் ஃபேஸை கப் பண்ணி வச்சுருக்கான். அந்த கையை வந்து பிடிச்சி திருப்பி பார்க்குறான். ஸோ கையை பிடிச்சி திருப்பி பார்த்தா டேவோடைய அந்த நக்கிள்ஸ்லாம் வந்து செம்ம பெரிஸாக இருக்குது. அதை பார்த்து தான் ஜங்குக்கு வந்து அவ்வளோ பயமாயிடுது. அவன் வந்து டேவோட கையை பிடிச்சப்போ தான் முழுசாக பார்க்குறான். அங்கே பார்த்தா டேவோட ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு கட்டு வந்து பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து தான் ஜங்குக்கு வந்து செம்ம பயமாயிடுது. அவனுக்கு வந்து அவ்வளோ டியர்ஸ் நிரம்பி வருது. மாமா என்னது மாமா இது? இது ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. பயப்படாதையா? இங்கே ஷோல்டரில் கட் பண்ணியிருக்கு. அது கிளாஸ் கீர்னது தான். கிளாஸ் கீர்னதா? இது கிளாஸ் கீர்னது மாதிரி இல்லை. கிளாஸ் தான் அடிக்க போனால் அவங்க என்னை திருப்பி அடிக்கும் போது கிளாஸ் பட்டுருச்சு, அவ்வளோதான். மாமா செஃப்டிக் ஆச்சுன்னா என்ன மாமா பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? நான் போய் ஸ்டிச் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்காக தான் என்கிட்ட நீங்கள் 2 நாள் ஃபோன் பேசலையா மாமா? பேபி அதெல்லாம் ஒன்றும், நான் ஃபோன் பேசினா வீடியோ கால் போட சொல்லுவேன், அப்போ மாட்டிப்பேன்னு எனக்கு ஃபோன் பண்ணல. பேபி அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டே அவரோட கையில் ஃபுல்லாக வந்து ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு அவன் ஃபுல்லாக கிளியர் பண்ணி வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். டேவோட ஷோல்டர்லேயும் வந்து அவன் போட்டிருந்த பேண்டேஜெல்லாம் வந்து மாற்றி விடுறான். ஸோ அந்த சைட்டே தான் அதை பார்த்துட்டு, பேபி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் இது என் வேலைடா, நான் போய் அங்கே நிற்கணும், நான் அவங்களுக்காக அங்கே நின்னாதான் என்னால் எல்லோரையும் காப்பாற்ற முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன காயமாம்மா இது. உங்களுக்கு இது சின்ன காயமாம்மா, எனக்கு இங்கே எப்படி வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். பேபி இந்த மாதிரிலாம் பேசாதடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. போங்க மாமா, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன், ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் டிஆர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறான். அவனுக்கு வந்து மேலே நிற்கிது, அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அதை பார்க்கும்போதே டேக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. டேவோட ஐஸுமே டியரியாக மாறுது. அவன் செம்மையாக ஜங்குக்கு எழுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லேப்பில் எழுத்து உட்கார வச்சு ஜங்குக்கு வந்து இன்னும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறான், கத்தி டேவை அடிச்சுக்கிட்டே. டே இன்னும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பேபி சாரிடா, வலிக்குது, அடிக்காது. என்னாச்சு அங்கே அடிச்சிட்டேண்ணா?
சும்மா உங்களை சரி சரி சாரிடா ப்ளீஸ் சாரி என் சொல்லல ஐ லவ் யூடா ஐ ஹேட் யூ டேய் புருஷன் பாவம்லாம் இல்லை நான் எவ்வளோ பாவம் சரி சாரிடா பொண்டாட்டி ஐ லவ் யூ டூ ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக அப்படியெல்லாம் இல்லை ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேவை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணிட்டேவோ வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணிவிட்டு அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு ஓவர் ஆகி வரான். ஸோ இந்த சைட் இன்னும் அந்த கிஸ்ஸை ரஃப்பாக கொண்டு போகிறான், டீப்பாக கொண்டு போகிறான். ஜங்குக்கு வந்து முடியாமல் வந்து பேக் கிஸ் பண்ணு. இந்த சைட்டே அப்படியே பேக்கப் ஆகிட்டு எனக்கு நீ வேணும் மாமா இப்போவே வா. என்ன இப்போவே வா? மணி என்ன ஆகுது? 11 ஆகுது. 11 ஆகுது மாமா. உங்களுக்கு டயர்டாக இல்லையா? நீங்கள் தூங்குங்க, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணும் தானே இப்போ நான் அவசரமாக கிளம்பி வந்திருக்கேன். அப்போ இதுக்கு தான் வந்தீங்களா? அப்படின்னு இல்லை பேபி, நான் உன்னை லவ் பண்ணணும், அதுக்காக தான் வந்தேன். என் லவ்வாலாம் உன்னை ஷவர் பண்ணணும், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும். 2 days நான் இங்கே தான் இருப்பேன். 2 days உங்ககிட்ட பேசலன்னு ஃபீல் பண்ணல. ஸோ அடுத்த 2 days ஃபுல்லாக என் பொண்டாட்டி கூட தான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். என் பொண்டாட்டிக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டே ஜேகே வந்து ஒரு ஷையான ஸ்மைல் கொடுக்க அவன் சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் சொன்னதை இப்போ செஞ்சு காட்டுவேன். என்ன செய்ய போகிறீங்க? செய்யும் போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக பிளாங்கெட் அவங்கள சுற்றி கவர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு பயங்கரமான மேக் அவுட் போகுது, செம்ம ரஃப்பான மேக் அவுட் போகுது, கட்டல் உடையிற அளவுக்கு. ஸோ அந்த மிஸ் பண்ண எல்லா லவ்வையும் வந்து அவங்க வந்து இப்போ காட்டிக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு லவ் மேக்கிங் வந்து போக ஆஃப்டர் ஸோ லாங் அந்த மேக் அவுட் வந்து முடியுது. ஸோ முடிஞ்சதும் வந்து ஜங்குக்கு தூக்கிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு பொறுமையாக 2 பேரும் வந்து திருப்பி பெட்டில் வந்து படுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். டேவோட செஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு சைட்டே அதை பார்த்து சிரிச்சுட்டு, டேய் பன்னி, குட்டி பன்னி மாதிரி பண்ணாதடா, இப்படியா பிடிச்சி ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன். நான் விட மாட்டேன், என் புருஷனை நான் இனிமேல் விடவே மாட்டேன். இப்படி நீ விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சிருந்தா அப்போ அந்த உலகத்தை யார் காப்பாற்றுறது? அப்போ உங்கள் உலகம் நான் இல்லையா? என்ன யார் காப்பாற்றுவா? செல்லக்குட்டி, இப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி மயக்கடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட சீக்ஸை கப் பண்ணி ஒரு லாங்கான குட் நைட் கிஸ் வந்து கொடுத்துட்டு, குட் நைட் பேபி, வலிச்சதுன்னா சொல்லு, நான் மசாஜ் பண்ணி விடுறேன், இப்போ தூங்கு, நீ டயர்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீங்களும் டயர்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கை வலிக்குதுன்னா சொல்லுங்கள், அழுத்தி விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மை பேபி, தூங்கு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு எழுத்து டைட்டாக ஹக் பண்ண ஜங்குக்கு வந்து ஹாப்பியான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு டேவோட செஸ்ட்டுக்குள்ளே போய் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவன் ஹாப்பியாக தூங்கிடுறான். ஸோ இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆக 2 days 2 பேரும் அவங்களோட டைமை அவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 daysமே மாற்றி 3 வேலையை 3 ரவுண்டு வந்து போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட 2 days அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஸோ 2 days வந்து போய் முடியுது. ஸோ இப்போ வந்து 2 days ஸ்கிப் ஆகி முடிஞ்சதும் வந்து திருப்பி அவன் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்க ஜங்குக்கு வந்து மூஞ்சை தூக்கி வச்சுட்டு அவன் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு கிட்ட போய்ட்டு ஜங்குக்கோட வயசிட்ட பிடிச்சி ஒரே பொருளில் கிட்ட வச்சுக்கிறான். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கூட இல்லை. போகணும்ல, டைம் ஆகுதுல்ல, போங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் என் பொண்டாட்டிக்கு மொத்தம் கொடுக்காம நான் எப்படி போகிறது? நான் என் பொண்டாட்டி மிஸ் பண்ணுவேன்ல. நீங்கள் இப்போ கிஸ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அழுத்துருவேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்படியே ஜங்குக்கு எழுதி செம்ம டேட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு வந்து செம்ம டேட்டாக டேவை பேக்கப் பண்ணிட்டு அப்படியே டேவோட ஷோல்டர்லேயே வந்து அழுகுறான். டேவோட டிஷர்ட் அப்படியே வந்து வெட்டாக ஸ்டார்ட் ஆகுது ஜங்குக்கோட டியர்ஸில். சைட்டே பொறுமையாக பேக்கப் ஆகிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஒரு 5 minutes கிட்ட அவ்வளோ டீப்பான ஒரு கிஸ் போகுது. ஸோ 2 பேரும் பேக்கப் ஆக இந்த சைட் ஜங்குக்கு தான் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு, சரி நான் அழலை, எனக்கு தெரியும் என்னோடய ஸ்ட்ராங் மேன் போயிட்டு சீக்கிரமாக திருப்பி வருவார்னு, நான் வெயிட் பண்ணுறேன். ஃபோன் பேசுங்க ஃப்ரீயாக இருக்கும் போது ப்ளீஸ். பார்த்து பத்திரம், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. சரி, என் பொண்டாட்டி சொல்லிட்டால, இனிமேல் நான் கரெக்டாக சாப்பிட்டு நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்து அடி வாங்காமல் பார்த்துக்கிறேன். இன்னொரு வாட்டி நீங்கள் காயத்தோடு தான் வந்து பாருங்களேன். பேபி வர மாட்டேன், ஸ்ட்ராங்காக வருவேன். இப்படி போன ஸ்ட்ராங்கான மேன் அதே ஸ்ட்ராங்கோடு வருவேன், ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ, மிஸ் யூ, லவ் யூ மோர் ரீச் அலோன், மிஸ் யூ ஸோ மச்.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிட்டு வந்து அப்படியே செப்பரேட் ஆகுறாங்க. ஸோ டேவும் வந்து அவன் வேலைக்கு போயிடுறான். ஜங்குக்கு வந்து பொறுமையாக வந்து அந்த கவுச்சில் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவன் தனியாக தான் இருக்கான். பட் அவன் வந்து அவனே செஞ்சு தான் சாப்பிட்றான். பட் அவன் சாப்பிட சாப்பிட அவனுக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது. இதை டே கிட்ட சொன்னால் டே டென்ஷன் ஆகிட போகிறான். அங்கே வேலையை பார்க்காம கவனிக்காமல் விட்டுற போகிறான்னு சொல்லிட்டு அவன் டேக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ டே கிட்டேருந்து ஃபோன் வராததுனால இவனும் டேக்கு ஃபோன் போட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ அவன் வந்து லாஸ்ட்டாக திருப்பி இன்னொரு வாட்டி வாமிட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறான். ஏன் இப்படி வாமிட் வருது? நான் எங்கே போகிறது இப்போது? ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது. ஏன்னா அங்கே போனால் ஊசி குத்திடுவாங்க. ஏன் அப்படி இல்லைன்னா என்னால் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்கவே முடியாது. நான் என்ன பண்ணுறது? யாரை கூட்டிகிட்டு போகிறது? ஏன் இப்படி திடீர்னு சடனாக இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்ட்டு அவன்கிட்டயே பேசிகிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து டே கிட்டேருந்து காலும் வருது. ஸோ அவன் வந்து அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு, அம்பி போயிட்டீங்களா? நான் ரீச் ஆகிட்டேன். சாப்பிட்டியா டின்னரு? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏன் வாய்ஸ் சரியில்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பேபி மறைக்காம சொல்லு. இல்லை அம்பி, ஒன்றுமே இல்லை. அது சமையல் செஞ்சாலாம் அந்த டயரில் அப்படி இருக்கு போல். நான் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். என் ஸ்பெஷல் டின்னர் ஞாபகமாக இருக்குது. பசிக்குது, அதை சாப்பிட்ணுன்னு. மாமா அமைதியாக இருங்க மாமா. உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லையா? யாரும் இல்லை. அதனால தான் என் பக்கத்தில் என் பொண்டாட்டி வேணும்னு கேட்குறேன். நீங்கள் இருக்கீங்களே. நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க? டென்ட்லையா? இங்கே ஒரு மிஷனுக்கு தான் வந்திருக்கேன். மிஷனுக்கு வந்துட்டு ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க? ஃப்ரீயாகவும் இருக்கீங்க நீங்கள்? நான் தனியாக ஃப்ரீயான இடத்துல தான் இருக்கேன். பசங்க தான் அங்கே முக்கியமான ஸ்பாட்டில் இருக்காங்க. நான் இனிமேல் தான் அங்கே போகணும். சரி, அப்போ நீங்கள் பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பேசிகிட்டே இருக்கேன். அந்த சைட்லேருந்து பயங்கரமாக ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. பயங்கரமாக கேட்குது. புல்லட்ஸ் தெரிக்கிற சவுண்டு. இந்த சைடு ஜங்குக்கு அவ்வளோ தூக்கி வாரி போடுது. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி ஃபோனில் கத்துறான். இந்த சைடு டேவோட வாய்ஸும் கேட்கல. அப்படியே டேவோட வாய்ஸ் சைலண்ட் ஆகிடுது. அவன் வந்து கத்துறான். வாய்ஸில் வந்து கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே அவன் ஃபேஸை ரெட் ஆகுது. அப்பி 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 லைனில் இருக்கீங்களா இல்லையா? டேங் மாமா லைனில் இருக்கீங்களா மாமா என்னை பயமுறுத்தாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, விளாடாதீங்க மாமா அப்படின்னு அவன் கத்திட்டே இருக்கான். அவ்வளோ கத்துறான். அவன் தொண்டை வலிக்க. ஆனால் இந்த சைட் டே கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஆனால் டே லைனில் தான் இருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு செம்ம பயமாகிடுது. அவன் வந்து அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவ்வளோ பயமாகுது. அவன் வந்து எல்லா கடவுளையும் வந்து வேண்டுறான். அவன் வந்து அவனுடைய ஜஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அம்பி ப்ளீஸ் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அம்பி மாமா கேட்குதா மாமா ஐம் ஃபைன், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஜங்குக்கு வந்து மூச்சே வருது. அவன் செம்மையாக அழுகுறான், பயங்கரமாக அழுகுறான். ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு அழகான ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, பேபி எதுக்கு இப்போ அழுகுற? அப்படி எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? லூஸா அப்படி நீங்கள்? நான் என்னடா பண்ணுவேன்? திடீர்னு இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஒன்றும் ஆகலைன்னா எங்கேயாவது அடிப்பட்டு இருந்தால் சொல்லுங்கள் அப்படி, மறைக்காதீங்க. இல்லைன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. பேபி எனக்கு எதுவும் ஆகலைடா. நான் ஏதாவது ஆனால் அவங்ககிட்ட சொல்லுவேன்ல. நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். அவனுங்க என்ன ஷூட் பண்ண ட்ரை பண்ணானுங்க. பட் எல்லாம் மரத்தில் தான் போய் அடிச்சது. நான் அவங்கள திருப்பி ஷூட் பண்ணிட்டேன். எல்லாம் இந்த டெரரிஸ்ட் தான் மாட்டிக்கிட்டானுங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நான் இனிமேல் தான் கூப்பிட்டு டென்ட்டுக்கு கூப்பிட்டு போனோம். உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? உண்மையாக எனக்கு எதுவும் ஆகலடா பேபி. உண்மையாவா? டேய் பொண்டாட்டி, உண்மையாக இல்லைன்றல. என்கிட்ட மறைக்கக்கூடாது. நான் அப்புறம் வீடியோ கால் போடுவேன். சரி போடு, நான் காட்டுறேன். சரி ஓகே, பத்திரமா இருங்க. இந்த மாதிரிலாம் ஃபோன் போட்டு பயன்படுத்தாதீங்க. கொஞ்ச நேரத்தில் செத்தே. பேபி இல்லை அபி, அவ்வளோ பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே தானே இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. உனக்காக நான் என்னை பார்த்துப்பேன். நான் நல்லபடியாக தான் திருப்பி வருவேன். அவங்க என்னை அடிக்க ட்ரை பண்ணானுங்க, ஷூட் பண்ணானுங்க. ஆனால் என் மேலே படலை. நான் தப்பிச்சிட்டேன், பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஃபோன் என்னை விட்டு தள்ளி போயிடுச்சு. டிஸ்டன்ஸில் நான் தூக்கி போட்டேன். அதனால தான் என்னால் திருப்பி ரிப்ளை பண்ண முடியல. இப்போது ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, ஃபோனுக்கு எதுவும் ஆகலைல்ல? என்னது? சும்மா கேட்டேன். சாப்பிட்டு படுங்க, சேஃபாக இருங்க, பத்திரமா டென்ட்டுக்கு போங்க. நான் கட் பண்ணுறேன். சரி, நீயும் அழுவாமல் ஹாப்பியாக தூங்கு. கேப்டனுக்கு எதுவும் ஆகாது, சரியா? சரி, ஐ லவ் யூ பேபி. என்னடா? சரி,
என்ன சரி? நான் ஏதாவது கேள்வியா கேட்டேன் சரின்னு சொல்கிறதுக்கு? அது ஐ லவ் யூ டூ. எப்போவுமே நீ ஏன் மனசில் இருந்து சொல்லாத. அப்படியெல்லாம் இல்லை. போங்க மாமா. கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இப்போ சொல்லு. ஐ லவ் யூ மாமா. கொடு. நீங்கள் பிஸியாக இல்லையா? நீ கொடு, நான் கட் பண்ணுறேன். அது கொடு. இவ்வளோதானா? நானாக இருந்தால் நிறைய கொடுத்துருப்பேன்ப்பா. மாமா போங்க மாமா. நீங்கள் இன்னும் ஒன்று கூட கட் பண்ணுறேன். ஒன்று தான். சரி, நான் வைக்கிறேன். உடம்பு பார்த்துக்கோ, பத்திரமா தூங்கு. நான் கொஞ்ச நாள் திருப்பி வந்துடுவேன். சரிங்க மாமா. பாய்டி சொல்லும். பாய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அவன் வயசை ஃபுல்லாக தொலைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிட்டேன். நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை. சனியம் பிடிச்சவனுங்க இப்படியா வந்து ஷூட் பண்ணுவானுங்க. எவ்வளோ பயந்துட்டேன். படன்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகலை. ஏதாவது ஆயிருந்தா அவ்வளோதான். எனக்கு ஏன் இப்போ இப்படி உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு ஒன்றுமே புரியல. பசியும் எடுக்குது, ஆனால் சாப்பிட்டாலும் வாந்தி வருது. நான் எங்கே போய் சொல்கிறது? தலை வேறு சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டியை பிடிச்சிட்டு போய் ரூமில் போய் படுத்துக்கிறான். ஸோ இந்த சைட்டேவா வந்து அவன் சேஃபாக அவனோட மிஷின் எல்லாம் முடிச்சுட்டு அவனை வந்து டென்ட்டுக்கிட்ட போய்ட்டு படுத்துக்கிறான். ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நிறைய டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ டே வந்து அப்பப்போ வீடியோ கால் மட்டும் வந்து போடுறான். ஸோ டே வந்து ஒரு 8 மந்த் கிட்ட ஸ்கிப் ஆகிடுது. டே இன்னுமே வந்து வீட்டுக்கு வரல. இந்த சைட் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். பட் என்ன தான் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அவங்களோட லவ் அப்படியே அதிகமாகிட்டே வருது. அளவுக்கு அதிகமான லவ் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த சைட் டேவை வந்து ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது ஒரு சில டைம் அவனால் ஃபோன் போட முடியாத சுச்சுவேஷனால் அவனால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியல. அவன் இன்னும் ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக்கு வந்துட்டே வாய்ஸ் கேட்காம இருக்க முடியல. ஸோ அவனும் டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே வந்து 8 மந்த் பாஸ் ஆகிட ஒரு ஃபைன் டே. அந்த ஃபைன் டே ஜங்குக்கு வந்து ரொம்ப முடியாமல் வந்து கவுச்சில் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து ஜிம்மனும் இருக்கான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காருடா. இன்றைக்கி வந்துட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். வரலன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன் மாமா தான் வரேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் வருவான். ஏன் ஃபீல் பண்ணுற? வாயெல்லாம் உடச்சிடுவேன். அவன் இவன் பேசணும். ஏன் மாமாடா? சரி அவர் வந்துடுவார், நீ பயப்படாத. இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அது சரி, என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ இன்னொருத்தனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இன்னொருத்தனா? என் புருஷன். எப்பா மூச்சுக்கு 300 வாட்டி என் புருஷன்றா. இப்போ என்ன நான் என் புருஷன் நான் சொன்னேன்? சொல்லி தான் பாறேன், வாயெல்லாம் கிழிச்சிருவேன். உனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குல்ல? இருக்கு. அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி பெஸ்ட்டான டேஸ்ட்டுக்கு வர போகிறேன். ஃபஸ்ட்டான டேஸ்ட்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்க 2 பேரும் வந்து சேம் டைமிங்கில் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ திரும்பி பார்த்த டே தான். ஸோ டே வந்து உள்ளே வரான். டே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி உள்ளே வரான். முன்னாடி இருந்த அந்த பல்கான டேவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன மாதிரி, டயட்டில் இருந்த மாதிரி. அவன் ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்கு. ஆனாலும் அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக வந்திருக்கான். ஸோ அவன் அப்படியே அவனோட லக்கேஜெல்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ண இந்த சைடு ஜங்கு கூட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக டியரியாக மாறுது. பயங்கர டியரியாக மாறுது. 8 மாதம் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ஓடி போய் ஜம்ப் பண்ணிட்டே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டே பார்க்கல. அவன் வந்து லக்கேஜை உள்ளே தள்ளிட்டு வந்ததுனால அவன் முன்னாடி ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கல. அவன் ஹக் பண்ண உடனே வந்து ஜங்குக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு வந்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு மேலே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். பேபி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு. அதுக்கு மேலே மிஸ் பண்ண போ மாமா. எவ்வளோ மாதம் மாமா? கொஞ்ச நாள் திருப்பி வர, சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு 8 மாதம் கழிச்சு வர, ஏமாத்துக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இழுத்து வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ண டேவா வந்து சிரிச்சுட்டு பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு பொறுமையாக பேக் ஆஃப் ஆகிட்டு 2 பேரும் வந்து இந்த சைட் திரும்பி பார்க்குறாங்க சேம் டைமிங்கில். ஸோ ஜிம்மன் வந்து அங்கே கண்ணை மூடிட்டு வெக்கத்தோட வந்து உட்காந்துட்டு இருக்கு. 2 பேரும் அதை பார்த்து சிரிக்க இந்த சைட்டே தான். வாடா ஜிம்மனு, எப்போ வந்த? இப்போ தாங்க சார் வந்தேன். சாரா? என்னது இது? இல்லை, அவரோட மாமாவை நான் அவன் இவன்லாம் சொல்லக்கூடாதான். அந்த மாதிரியான கண்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க. சொன்னால் என் வாயை கிழிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அவ்வளோ லவ்ஃபுல்லான ஐஸோட ஜங்குக்கு வந்துட்டு டியரியான ஐஸோடட்டே வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட்டே தான். எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்கு மேலே மிஸ் பண்ண அம்பி. ஐ லவ் யூடா.
ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அவங்க ஐஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டேரியாக மாறுது. ஸோ அந்த சைட்டே ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணி திருப்பி கிட்ட எடுத்து அவங்க 2 பேரோட ஃபோரட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறான். பேபி நீ குண்டாயிட்டியா? அம்பி என்ன சொல்கிறீங்க? இல்லை, முன்னாடியே நான் உன்னை இப்படி தூக்கியிருக்கேன், ஆனால் எனக்கு இப்படி எதுவும் இடித்த மாதிரி இல்லையே. ஒரு நிமிஷம் இரு, நீ இறங்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இறங்கி நிறுத்துறான் ஜங்குக்கு. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து டேவோட முன்னாடி நின்றுட்டுருக்கு. டே வந்து ஜங்குக்கோட ஆப்போசிட்டில் நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து டே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டே வரான். பொறுமையாக பார்த்துட்டே ஜங்குக்கோட செஸ்ட்டு கீழே பார்த்தா அவ்வளோ அழகாக அவனோட 8 மந்த்தோட பேபி பெல்லி அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஜங்குக்கு நிமிர்ந்து ஒரு வைடு எதுவும் பார்க்க இந்த சைட் ஜங்குக்கு தான் 8 மாதம் வரலல்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஜிம்மனும் யோங்கியும் தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. என்ன சொல்ல வர பேபி? எனக்கு புரியல. எதுக்கு பேபி பேசுகிறீங்க? பேபி விளாடாத. என்னது இது? விளாட்றேண்ணா? அப்படி அன்றைக்கி நீங்கள் விட்டு போனீங்களே, அன்றைக்கி உங்களை ஷூட் பண்ணாங்கன்னு கூட சொன்னீங்களே, நான் அழுதனே. ஆமாம், அன்றைக்கி எனக்கு ரொம்ப டைஸியாக அவ்வளோ வாமிட் எடுத்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா நான் ஜிம்மன்கிட்ட ஹெல்ப் கேட்டு 2 பேரும் டாக்டர்கிட்ட போனோமா. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா நான் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் இதை உங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியலையா. அப்புறம் தான் ஜிம்மன் என்கிட்ட இதை சொன்னான். இப்போதைக்கு டே கிட்ட இதை சொல்லாதடா, அவன் எப்போ வரானோ அப்போவே நீ உன்னோட பெல்லியை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணு, அப்போ தான் அவன் நம்புவான். இப்போ சொல்லாத, சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு உங்ககிட்ட ஃபோன் பேசும்போது கூட, வீடியோ கால் பேசும்போது கூட நான் என்னை ஃபுல்லாகவே காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கல்ல. பேபி என்னடா சொல்கிற? மாமா எதுக்கு மாமா அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் பயங்கரமாக. ஸோ இந்த சைட்டே வந்து இன்னும் செம்ம டைட்டாக ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனோட டியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டேவோட ஹேர் அப்படியே ரஃபில் பண்ணிட்டு, ஹப்பி மாமா டே கேப்டன் கிம்டா அவங்க எதுக்குடா அழுவுற? நான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது உன் கூட இல்லாமல் போயிட்டான்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? 8 மாதம் நான் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த சர்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆமாம், ஏன்னா நான் என் கேப்டன் மிஸ்டர் கிம்மோட மிஸ்ஸஸ் கிம். அப்போ நானும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கணும். பேபி என்ன மாமா? ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ மோர் மாமா. சாரி. எதுக்கு? நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்க முடியாமல் போனதுக்கு. அடுத்த 5 மாதம் எனக்கு லீவு தான். மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? உன் கூட இருந்து உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் மாமா. உண்மையாக தானே மாமா சொல்கிறீங்க? என்னை விட்டு திருப்பி நடுவில் போனீங்கன்னா நான் உடஞ்சிருவேன். 5 மாதம் எனக்கு லீவு. நான் ஒரு பெரிய மிஷினை முடிச்சிருக்கேன், அதனால தான் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். டெலிவரி டைம் அப்போ இல்லாமல் போயிருந்தேன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ உனக்காக நான் இருக்கேன், எப்போவுமே இருப்பேன். ஐ லவ் யூடா. தேங்க்யூ ஸோ மச். இது என் லைஃப்பில் எனக்கு கிடச்ச பிக்கஸ்ட்டு கிஃப்ட்டு. நீ என்னோடய லைஃப்பில் ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட்டு. இப்போ எனக்கு இன்னொரு பிக்கஸ்ட்டான கிஃப்ட்டு கிடைக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி எடுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். ஜங்குக்கும் ஒரு ஹாப்பி ஸ்மைலோட டியரி ஐஸோட அவ்வளோ லவ்ஃபுல்லான ஒரு கிஸ்ஸை வந்து கொடுக்குறான் திருப்பி. ஸோ 2 பேரும் அவங்க கிஸ்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்க ஜிம்மன் அதை பார்த்துட்டு ஒரு அழகான பியூரான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், மாமா நான் எதுவும் சமைக்க முடியல, ஜிம்மனும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க காலையில் ஒரு வேலை இருக்குன்னு போயிட்டானா, அதனால ஜிம்மன் மட்டும்தான் இப்போ என் கூட இருந்தான். இப்போ அவனும் போயிட்டான். அவன் டேங் வர வரைக்கும் இருக்கேன், அப்புறம் போயிடுவான்னு சொன்னான். இப்போ அவனும் போயிட்டான், நம்ம மட்டும்தான் இருக்கோம். நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி எடுத்துகிட்டு போக இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டான். அவன் ஃபோர்ஹெட்டை வந்து கிஸ் பண்ணிட்டு, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரட்டா? சீக்கிரம் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக டேவை பிடிச்சி தள்ளி விட டேவை வந்து சிரிச்சிட்டே போயிடுறான். இந்த சைட் ஜங்குக்கு தான், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பொண்டாட்டி இருங்க அப்படின்னு சொல்லி டேவை வந்து ஜேகே 360 டிகிரியில் சுற்றி பார்த்துட்டு வரான். மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த சைட்டே தான், என்னடா ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போது இப்படி பார்க்குற? சி மாமா என்ன மாமா பேசுகிறேனே? இல்லை எதுக்கு இப்படி பார்க்குறேன் என் பொண்டாட்டி? என்ன இல்லை காயத்தோடு வர மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த ப்ராமிஸை கீப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தேன். பார்த்தல என் பொண்டாட்டிக்கு சொன்ன ப்ராமிஸை நான் எப்படி கீப் பண்ணியிருக்கேன்னு. நம்புகிறேன் நல்ல புருஷன்தான். அப்போ இத்தனை
இத்தனை நாளும் நல்ல புருஷன் தான் அபி போங்க. ஆனால் நீ சரியான கேடிடா, சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மலைப்பிடுவேன். போங்க அபி. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்து போக இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே ஸ்பெஷல் டின்னர் கிடைக்கும். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நானே எடுத்துப்பேன் என் ஸ்பெஷல் டின்னரை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டே வந்து சொல்லிட்டு போக இந்த சைடு ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சுட்டு மாமா என்ன இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது, நீ பண்ணி என்ன மயக்கிறியா முயல் குட்டி இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக போயிடுறான். ஜங்குக்கோட கிஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஸோ இந்த சைட்டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வர ஜங்குக்கு வந்து இந்த டைனிங் டேபிளில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டே வந்து உட்காந்து 2 பேரும் ஃபீட் பண்ணி மாற்றி மாற்றி வந்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டே வந்து ஜங்குக்கை விடவே இல்லை, அவனை தூக்கி மடியில் வச்சுட்டு அவனை விடாமல் கொஞ்சிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ கிளிஞ்சியாக பண்ணுறான். ஜங்குக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் ஜங்குக்கு ரொம்ப அழகாயிட்டான். ஸோ அதனால் டே வந்து ஜங்குக்கு பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்படியே வந்து அவங்களோட ஃப்ரீயான லவ்ஃபுல் டைமை அவங்க ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் நைட்டுக்கும் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 பேரும் வந்து பொறுமையாக அவங்களோட பெட்ரூமில் என்டர் ஆகிறாங்க. ஸோ டே தான் ஜங்குக்கு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவனை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரான். ஜங்குக்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொமான்டிக்காக டேவை பார்த்துக்கிட்டே அவனும் வந்து வரான். ஸோ இந்த சைட் டே பொறுமையாக ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டில் படுத்து வச்சுட்டு அவன் வந்து ஜங்குக்கு மேலே ஓவராகி வரான். இன்றைக்கி மொத்த நைட்டும் எழுந்து தான் எப்படி வச்சு செய்கிறான்னு மட்டும் பாரு. என் ப்ரெக்னென்ட் பேபியை என் க்யூட் பண்ணியை இப்போ இவ்வளோ புப்பா பால் மாதிரி இருக்குது. நெஞ்சு பயஞ்சா சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுக்கோங்க, யார் வேணான்னா நீங்கள் சாப்பிட்ணும் தானே. 8 மாதமாக நல்லா நான் சாப்பிட்டு அழகாக வெள்ளையாக பஃப்னு உங்களுக்காக புபா பால் மாதிரி ரெடி ஆகிருக்கேன். இன்னைக்கு சரியான கேடிடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு பிடிச்சது கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து டீசிங்கான ஸ்மைலோட பேக் கிஸ் பண்ணிட்டு அவன் வந்து டேவோட லிப்ஸை பிடிச்சி பைட் பண்ணி விட இந்த சைட் வந்து பேக்கப் ஆகிறான். என்னடா ஒரு அப்பா போகிறீங்கன்னு சொல்கிறேன், இதுதான் உங்கள் ஸ்பீடா, அடி பாவி உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி வந்து பிடிச்சி எழுதி இன்னும் பயங்கரமாக கிஸ் பண்ணேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு சரி டாடி என்ன ஐ லவ் யூ, இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை டாடி. மூடு ஏற்றுறானே ஐ லவ் யூ மோர்டா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக சிரிச்சிட்டு பேக் கிஸ் பண்ணேன். டே வந்து ஒரு அழகான மேக்கோட ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக, அவன் சொன்ன மாதிரி ரஃப்பாலாம் பண்ணல, ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக தான் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அவங்க லவ்வையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5 months அவங்களோட லைஃப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க அந்த ஃப்ரீ டைமை. அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங்காக அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லவ்வான லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் என்ன தான் அதிகமானாலும் அவங்களோட லவ் அதை விட அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஒரு அழகான க்யூட் லிட்டில் பிரின்ஸஸோட அவங்களோட லைஃப் அவங்க ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து இந்த கேப்டன் மிஸ்டர் கிம் அவங்களோட கதையும் ஸ்டாப் ஆகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ரெக்வஸ்டட் கொடுத்த பூஜிக்கும் வந்து இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இது வந்து சீதாராமன் மாதிரி தான் இருக்கும், அதில் வந்து நீங்கள் சேட் எண்டிங் கொடுக்காம ஹாப்பி எண்டிங்காக கொடுத்து ஜங்குக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க டே திருப்பி வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து நடுவில் என்னோடய கான்செப்ட்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த ஒரு ஒன் ஷாட்டை கொடுத்துருக்கேன். ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் வீடியோக்கு ஒரு பேர் லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 8K சீக்கிரமாக ரீச் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபிஸ். பாய்.